ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம். எனக்கு இதுக்கு முன்னாடி செஞ்சு பழக்கம் இல்லை, இதுதான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கணும், டார்க் சாக்லேட் கொஞ்சம் எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 எக் எடுத்துக்கணும். அப்புறம் தனியாக பார்த்திங்கன்னா ராகி கொஞ்சம், கொக்கோ பவுட்ரு ஒரு ஸ்பூன், அப்புறம் பேக்கிங் பவுடர் கொஞ்சம், இதை போட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எக்கு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு அதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் காம்போவை அதில் ஆட் பண்ணணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ராகி மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பீட்டரில் தான் பண்ணணும்லாம் கிடையாது, நம்மகிட்ட ஸ்பூன் இருந்தால் கூட அதில் கூட பண்ணிக்கலாம். என்கிட்ட கேக் மோல்டு இல்லை, அதனால் நான் ஒரு சில்வர் பாத்திரம் தான் எடுத்திருந்தேன். அதில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அப்படியே நம்ம எல்லாமே பீட் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மிக்ஸை, ப்ரௌனி மிக்ஸை அதில் போட்டுடணும். ஃபுல்லாகவே போட்டுட்டு நம்ம மேலே கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் டார்க் சாக்லேட் கொஞ்சம் கட் பண்ணி நான் ஆட் பண்ணேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அவனை 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் நான் பேக் பண்ணேன். பேக் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவே நல்லாவே இருந்துச்சு. கட் பண்ணி பார்த்தோம், நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.